செண்பகம் டயபிட்டிஸ் கிளினிக் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல மருத்துவ குறிப்புகள், சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான குறிப்புகள்லாம் பகிர்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பெண்கள் ஸ்கிப்பிங் பண்றனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு? இல்ல ஸ்கிப்பிங் பண்ணா இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இருக்கா? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க செண்பகம் டயபிட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. நாம சின்ன வயசுல எல்லாமே ஸ்கிப்பிங் நல்லாவே விளையாண்டுருப்போம். ஆனா இப்போ அது ஒரு மிகச்சிறந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில எந்த செலவும் இல்லாம வீட்ல இருந்தே பண்ணலாம். எந்த இடத்துலயும் பண்ணலாம். அதிகமா இந்த எக்யூப்மெண்ட் இடத்த அடைக்காது அப்படின்ற அளவுக்கு ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ்ல ஒரு அங்கமாவே மாறிடுச்சுங்க. நம்ம இந்த ஸ்கிப்பிங் பண்றனால என்னென்ன நன்மை இருக்குன்னு தெரியுங்களா? பெண்களை அதிகமா தாக்குற ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற எலும்புகள்லாம் மென்மையாக்குற நோய் தடுக்கப்பட்டு நம்மளோட எலும்பு நல்லாவே வலுவடைய செய்யுமா. அடுத்து நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்பெல்லாம் கரைச்சு நம்மளோட தொப்பையெல்லாம் குறைச்சு படிப்படியா நம்மள வெயிட் லாஸும் பண்ண வைக்குது. அடுத்து நம்ம உடம்புல இருக்க உள் உறுப்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கிறனால அது எல்லாமே சீரா செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல எதை நினைச்சுக்கிட்டாவது நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டோ இருந்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மறந்துட்டு நம்ம ஸ்கிப்பிங் பண்றனால நம்மளோட இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து நம்ம டெய்லியும் ஸ்கிப்பிங் பண்றனால நம்மளோட உடம்பு மற்றும் தண்டுவடம் நேராயி நம்ம கொஞ்சம் ஹைட் ஆன மாதிரி கூட ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம தொடர்ந்து ஸ்கிப்பிங் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட இடுப்பு வலி எல்லாம் குறைஞ்சு நம்மளோட முதுகெலும்பு நல்லாவே பலமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நம்மளோட ஃபுல் பாடிக்கான ஒரு எக்ஸசைஸ். 1 மணி நேரம் நம்ம ஸ்கிப்பிங் பண்ணோம் அப்படின்னா 1300 கலோரிய இது குறைக்குங்க. அது மாதிரி இந்த ஸ்கிப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஜிம்முக்கும் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்ல. எங்கேயும் போய் ஸ்பெஷலா இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றதில்ல. நம்ம வீட்லயே எங்க இடம் இருக்கோ அங்கேயே நம்ம இதை பண்ண முடியும். நம்மள சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்கிப்பிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து இத ஸ்கிப்பிங் பண்றனால தீமைகளும் இருக்கா அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு நார்ச்சத்து ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கணும். அப்படி எடுக்காம நம்ம ஸ்கிப்பிங் பண்ணோம் அப்படின்னா ரத்த சோகை, நரம்பு தளர்ச்சி இதனெல்லாமே பாதிக்கப்படலாம். அடுத்து ஹெர்னியா அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்க பெண்கள், கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்கள், அடிக்கடி பலவித வயிறு கோளாறுனால பாதிக்கப்படுற பெண்கள் ஸ்கிப்பிங் செய்யவே கூடாது. அடுத்து மெனோபஸ் காலகட்டத்துல மாதவிலக்கு நிற்கும் காலகட்டத்துல இருக்க பெண்கள் ஸ்கிப்பிங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இல்ல நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணலாம். அடுத்து எனக்கு இப்போதான் மேரேஜ் ஆயிருக்கு, நான் கன்சீவ் ஆனோன்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது. நான் பழமே சாப்பிட மாட்டேன், எனக்கு பழங்கள் காய்கறிகள் பிடிக்காது அப்படின்னு சாப்பிடாம இருக்க பெண்கள் ஸ்கிப்பிங் பண்ணவே கூடாது. இது அவங்களுக்கு அதிகப்படியான சோர்வை உண்டாக்கலாம். அடுத்து பெண்கள் தங்களோட வயது, நம்மளோட உடல் வாகு எப்படி, நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்கிப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். வயிற்றுப்புண் அது மட்டும் இல்லாம சிறுநீரக நோயாளிகள் ஸ்கிப்பிங் செய்யறத தவிர்க்கணும்னு சொல்றாங்க. உடல் பருமன், அதாவது நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்த உடனே ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது. இது பலவிதமான சைடு எஃபெக்டையும் உருவாக்கலாம். அதனால ஓரளவு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் உடம்ப குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்கிப்பிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம குறைஞ்ச வெயிட்ட திரும்ப ஏறாம பாதுகாக்கிறதுக்கு இந்த ஸ்கிப்பிங் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, சர்க்கரை வியாதிகள் குறித்த சந்தேகங்களுக்கு செண்பகம் டயபிட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.